ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வங்கி கணக்கு மினிமம் பேலன்ஸ் பற்றி இன்று முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. ஸோ இதன் மூலமாக நிறைய வங்கிகள், அரசு பொதுத்துறை வங்கிகளோட மினிமம் பேலன்ஸ் எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் அதற்கான அபராத தொகையும் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிமுறைகளுடன் முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. இன்று முதல் உங்கள் வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் மற்றும் ஏடிஎம் வித்ட்ராவல் லிமிட் கட்டணங்களில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய மாற்றங்கள் மூலம் நீங்கள் இனி அதிக கட்டணங்களை செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளதால் உடனே இந்த புதிய விதிமுறைகளை பற்றி அறிந்து கொள்வது நல்லது. இந்தியாவின் மிக முக்கிய வங்கிகளான எஸ்பிஐ, கனரா மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் போன்ற வங்கிகள் நடைமுறைப்படுத்தியுள்ளன. இந்த புதிய விதிமுறைகள் வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் பராமரிப்பதற்கும் ஏடிஎம் மையங்களிலிருந்து பணம் எடுக்கும் எண்ணிக்கை வரம்பிற்கு மேலான கட்டணங்கள் எவ்வளவு அதிகரித்துள்ளது என்பதை பற்றியது. இந்த புதிய ரூல்ஸ்களை பற்றி இனி தொடர்ந்து பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போது அதன் மினிமம் பேலன்ஸ் இருப்பு தொகையை 3000 என்ற கட்டணத்திலிருந்து 5000 வரை அதிகரித்துள்ளதாக வங்கி அறிவித்துள்ளது. அதேபோல் கனரா பேங்க் வாடிக்கையாளர்களின் மினிமம் பேலன்ஸ் தொகை 1000 என்ற தொகையிலிருந்து 2500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக பஞ்சாப் நேஷனல் பேங்க் வாடிக்கையாளர்களின் மினிமம் பேலன்ஸ் தொகை 1000 3500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பிட்ட மினிமம் பேலன்ஸ் தொகைக்கு கீழ் உங்கள் கணக்கில் குறைந்த இருப்பு இருந்தால் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று வங்கிகள் எச்சரித்துள்ளன. அதேபோல இந்த மாத துவக்கத்திலிருந்து ஏடிஎம் வித்ட்ராவல் முறைகளிலும் கூட புதிய மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளன. மெட்ரோ நகரங்களில் இதுவரை 3 இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகளை வங்கிகள் அனுமதிக்கின்றன. இந்த குறிப்பிட்ட இலவச ஏடிஎம் பயன்பாட்டு வரம்பிற்கு பிறகு ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் இனி ரூபாய் 25 வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் இதன் கட்டணம் ரூபாயாக இருந்தது என்பது கவனிக்கத்தக்கது. உங்கள் இலவச ஏடிஎம் லிமிட்டுகளை தாண்டிய பிறகு நீங்கள் வேறு ஏதேனும் வங்கி ஏடிஎம் மையங்களிலிருந்து பணம் எடுத்தால் அல்லது ஏடிஎம் சேவை பயன்படுத்தினால் ரூபாய் செலுத்த வேண்டும். மெட்ரோ அல்லாத நகரங்களிலும் இதே கட்டணங்கள் வசூலிக்கப்படும். ஆனால் இலவச ஏடிஎம் பயன்பாட்டு வரம்பு 5 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைகளை சரியாக புரிந்து கொண்டு உங்கள் வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் தொகையை மெயின்டைன் செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் புதிய ஏடிஎம் ரூல்ஸ் படி சரியான லிமிட் மற்றும் கூடுதல் கட்டணங்களுக்கான வரம்புகளை அறிந்து ஏடிஎம் சேவைகளை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.